போறோம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம் இருமுடிய தலகு வந்து வாரம் அதை இறக்கி வைக்காரு புரிவாய் சாமி நாங்க இருமுடிய தலகு வந்து வாரம் அதை இறக்கி வைக்காரு புரிவாய் சாமி பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம் ஐயப்பா மாலைகள அத்தனைய மாலைகள போட்டு கட்டம் வாரா சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம் மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தானே போறோம் நாங்க மாலைகள போட்டு கட்டம் வாரா சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம் பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா கொல்லி மலை ராணி மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை விராலி மலை விறகு மலை அஞ்சு மலை மலை ராணி மலை அழகு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா கார்த்திகை பிறக்க போகுது எல்லாரும் மாலை ஓடணும் மாலை ஓடுறது எல்லாருமே எதுக்கு போறேன்னா குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் ஊரில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி மாலை ஓட்டுறது அந்த காலம் இப்போ சில பேர் மாலை ஓடுற ஆள் கூட தண்ணியை நிப்பாட்ட மாலை ஓடுறேன் தண்ணியை நிப்பாட்ட 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு நாளே மாலை ஓடுறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி காலை சுரண்டி பத்துமா அது உடனே என்ன இலவமேனே நாளைக்கு மாலை ஓடுற போகிறேன் அதுக்கு என்ன சாம நிறைய வாங்கணும் ஒரு 5000 கொடு 5000 எதுக்கு நாளைக்கு பார்ட்டி கேட்டிருக்காங்க மாலை ஓடுறதுக்கு பார்ட்டி நாளே நிறைய போதையில் தண்ணியை குடிச்சு விட்டு நிற்க முடியாம குருசாமிட்டே நிற்பேன் 101 ரூபா எனவே ஒரு ஏன் லட்சுமணன் ஓ இடுப்புல இருக்க பாட்டில் எடுப்பா நீனா ஏன் தான் நாட்டை கெடுக்கிற அஞ்சு பாரு கோட்டுற பாட்டில் சொருவி வச்சுக்கிட்டே என் வெதருக்கு சார்ஜ் ஏத்துறியா வீட்டுக்காரமா இருக்கீங்களா மேடம் நாளைக்கு பொங்க கரண்டி கிட்ட கிளச்சிக்கிட்டு வெதரில் அடிச்சிரு என்ன வெதர்னா கொட்டையானே தொடச்சிடாத ப்ரோ மிஸ்டர் துமியை குடிக்க ப்ரோ அங்கிட்டு போங்க எங்க போய் கோட்டை சொருவி வச்சிருக்கேன் நீனா வந்து எப்படி இளைஞர்லாம் திறந்து வாங்க என்ன வெதர்னா கொட்டையா போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வா ஓ வேலை மச்சுன பாடுறா பேப்பாய மேனே ஓ மண்டே அப்படித்தானே இருக்கு யானை விட்ட மாதிரியே யாரு கேட்குற நாட்டில் பெரிய மனுஷன் சொல்லி சின்ன பையில கேட்கணும் என்னத்த வெதரையா இல்ல ப்ரோ தண்ணி அடிக்கிறது அப்படி பெரிய ஆளுங்க அதட்டான பயலுங்க பீடி அடிச்சாலும் சிரட்டு அடிச்சாலும் தண்ணி அடிச்சாலும் பெரிய ஆளு போயிட்டே யாரு மயன்டா கண்ணை மயனாடா இங்க வாடா என்ன கண்டாலும் உள்ள தண்ணி அடிக்கிற போடா அப்படின்னா பயப்படுவாங்க இப்ப பெரிய ஆளு கூட என்ன பண்ற அங்கே தண்ணி அடிக்கிறது யாரா நான் அசோக்கு மயம் ஐயா உங்க அப்பே ரொம்ப எனக்கு நெருக்கமுடா எனக்கு ஒரு கட்டிங்க ஊத்துறா எப்படி நக்கும் உனையதான் சொல்லி துக்கலப்பட்டி அம்மன் இந்த மாதிரி கண்டிக்கணும் நீ குடிக்க மாட்டீல நோ டொங்காசு பொய் அண்ணன் தம்பிலாம் குடிக்க மாட்டாங்க பாவம் அவனே நல்ல மனிதர்கள் உண்மையிலேயே நீ தட்டக்கூடாது பிறகு திரும்பி நீ ஏன் தட்டுற ஏன்னா மாலை ஓடும் போது உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் அதிகாலையிலே ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு விட்டு பக்தி பரவசத்தோடு விரதம் இருக்கணும் ஏன் மாலை ஓடுறாங்கன்னா அன்னைக்குத்தான் மனைவிமார்களை பழிவாங்கும் தருணம் மாலை ஓடும் போது பொண்டாட்டிலாம் நீ புருஷனை பேசவே முடியாதுல்ல அந்த பையன் மயன் இந்த பையன் மயன் விளக்க மாற்றி அடிச்சு போடுவேன் உன் முகரில் குத்தி போய் சொல்லவே முடியாது புருஷன் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் சுவாமி நீ திருப்பி முருகன்
அப்பளப்பு பொரித்து விட்டாயா? பொரித்து விட்டேன் முருகா. ஏன் பாயாசம் வைக்கல? நாளைக்கு சேமியா வாங்கி வந்து வைத்து விடுகிறேன் முருகா. முருகாதே எதுவுமே சொல்ல முடியாது. புருஷன் லேச கால் பட்டாலும் பொண்டாடி சொல்லும், முருகா கால் டச் ஆகுது மன்னித்து விடுங்கள் சுவாமி அவரு. ஆனா பொம்பளைய மூளை அப்துல் கலாமோட மிஞ்சிட்டிய. எப்படின்னு அது ஊரம் கிளம்பிருச்சு. ஓம் சக்தி பராசக்தி. இப்போ ஒரு வீட்டுல 2 பேரும் மாலை ஓட்டா அங்க போய் கேட்டு பாருவே, பொண்டாட்டி புருஷனை கூப்பிடும், சுவாமி விரதம் விடலாமா? புருஷன் சக்தி இதுவும் விடலாம். சாமி சக்தி தள்ளி உட்காருங்க. ஆகட்டும் சாமி. அப்ப நீ பேசவே முடியாது. மத்த நேரம் புருஷன் பேச சொல்லு. மாலை ஓடுறதுக்கு முன்னாடி, ஏய் கருப்பவன் கருவாடு பொடி, ஏண்ட கருவாடு மயிரை புடுங்கின கருவாடு இருக்கிற சாலுபடியா கருவாடு. நோத்தா வீட்டில் அப்படியே கருவாடை நோத்தா சுட்டு கொடுத்தா சண்டை வந்துடும். இவன் மசுரை பிடிக்க அவன் மசுரை பிடிக்க. ஒவ்வொரு வீட்டில் எவன் பொண்டாட்டி எவன் புருஷன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் நெஞ்சுக்கு கட்டி குளிச்சுக்கிட்டு இருந்தேன், போய் அக்கான்றேன் திரும்புறேன் இந்த தட்டி மீச. என்ன தம்பி ஏன்னா நெஞ்சு கட்டி நீதி வைக்கிற? அப்பத்தான் பார்க்குறவங்க போகிறேன் என் பொண்டாட்டி தான் துவக்கிறான்னு போயிடுவாங்க. ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. புரியும் பேரை சொல்லாம வாழ்ந்தார்கள் ஆதியிலே எங்க அப்பத்தாமார்கள். புரியும் பேரை சொல்லாதுகளே. புரியும் பேரை சொல்லாம ஒரு லெட்டர் வந்தாலும் யாரு வந்தாலும் இன்னார் அப்பா இங்க வாங்க, இது என்னன்னு பாருங்க, இந்த மாட்டை அவுத்து கட்டுங்க, இந்த ஆட்டை கட்டுங்க, அப்படித்தான் சொல்லும். இப்ப ஒரு நாளைக்கு புரியும் பேரை 1000 தடவை சொல்றேன். அதுலயும் புதுசா கல்யாணம் ஆகிறவங்களை கண்டுபிடிச்சு போலாம்ப்பா. அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா கூப்பிடுவாங்க பொண்டாட்டிய. ஏ புஜு அவன் சொல்லி டச்சு, ஏ புரு என்னடா குரு புருக்குன்னு. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு விபத்து நடந்துச்சு. பரிசம் போட்டு 6 மாசம் ஆச்சு. அவனுக்கு பொழுது போல இந்த பொம்பளை பிள்ளை எப்படி கற்றவில்லை நம்பரை எப்படியே வாங்கி விட்டேன். வாங்கி பாவம் இவனும் மணிக்கணக்கா பேசியிருக்கான். பேசிட்டு வீடியோ கால் வா அதுல முத்தம் கொடு இதுல முத்தம் கொடுன்னு சொல்லியிருப்பான் போல. அந்த பிள்ளை ஏற்கனவே கராயத்துல 7 பெல்ட் வாங்கியிருக்கு. இந்த முண்டைக்கு தெரியல. உன்னை இருடா வச்சுக்கிறேன்னு சொல்லணும். பஸ் நைட்டுக்கு ஆத்தா அனுப்பி விட்டுருக்க. அந்த பிள்ளைய பார்த்து நடந்துக்க, நீ பயப்படாதா, அம்மா கதவுக்கிட்டே உட்காடுறேன். என்ன அதுல ரேஷன் கடையா? ஃபர்ஸ்ட் நைட் ப்ரோ இங்கனே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கு. அனுப்பி விட்ட சோறில் இவன் பேசினான் பாருங்க. ஓத்தாங்க பெல்ட்டை கட்டிக்கிட்டான் ஊன்னு அடிச்சிருக்கான். அடிச்சா மாப்பிள்ளை கத்திருக்கேன் ஐயோ ஐயோன்னு. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்திருக்கேன், கிறுக்கு பையன் என்னைய மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா. காலையில மாப்பிள்ளை காலெல்லாம் இங்கிட்டு இப்படி இப்படி வந்திருக்கேன். அவங்க அம்மா கேட்டிருக்கு, உங்க அப்பா மாதிரி முரட்டுத்தனமா போய் இது பண்ணலாமா? நீ ஆத்தான்னு வாக்குறேன் உன்னை கொண்டே வருவேன். நைட்டு பூரா அவன் அடிச்சுட்டாமா, திருப்பி திருப்பி தகரத்துல வச்சு அடிச்சிருக்கா. அதுல இருந்து என்ன சொல்றேன், என் நாடகத்துல ஆளுக லேசு கிடையாதுங்க ப்ரோ. பெட்டிக்காரனை பாத்தீங்களா? அலர் கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல ஊது ஊத்தி வைக்கிற மாதிரி இருப்பேன். அவன் மிருதங்கார பாருங்க, கிளியாஞ்சட்டி கார்த்திகை மாதம் கிளியாஞ்சட்டி ஏத்துறாள். அவர் தான் மண்டையை பாரு. ஆல்ரவுண்டு வீட்டில் இருக்க விளையாட்டு சாமான புறம் தூக்கிட்டு வந்துடுவார் எங்கள் அண்ணன். தாளக்காரு பெரிய பூஜாரி பாவம். 18ஆம் படி கருப்பு காளியாத்தா மாரியாத்தா எல்லா கோயிலும் பூஜாரி. கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என் அன்பு மகன் குறிவந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். செந்துறையிலிருந்து வருகை தந்த அன்பு தம்பி ராஜா அன்பு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இங்கிட்டு எந்திரி ப்ரோ. எல்லாருமே தமிழ்காரங்க, தமிழ் சேனல், அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். ஏன்னா மூளைக்கு மூளை வெடிகுண்டு வைக்கிற மாதிரி வைக்கணும். மொத்தமா மறைச்சுக்கிட்டீங்கன்னா பிள்ளையார் இருக்க பொம்பளைகளுக்கு தெரியாது. அதனால அடுத்து ஒரு பாட்டு பாடுவோமா? பாடுங்க. ஆடு வச்சிருந்தேன்